நான் உங்க திவ்யா. ஏலியன்ஸ்னு சொல்லப்படும் வேற்று கிரகவாசிகள் சென்னையை சுற்றியுள்ள இடங்களுக்கும் வந்து போறாங்க அப்படின்னு ஆதாரபூர்வமான தகவல்கள் சமீபத்துல எனக்கு கிடைச்சது. அத பத்தி சிலரை சந்திக்க தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். பூமிக்கு விசிட் செய்கிறார்களா வேற்று கிரகவாசிகள்? வானத்துல பிரிக் ஷேப்ல ஒரு லைட், ஆரஞ்சு கலர் லைட் மட்டும் பாஸ் ஆகி போயிருக்கு. சென்னை இளைஞரின் அதிர்ச்சி அனுபவம். ஏலியன்ஸ்னு சொல்லப்படும் வேற்று கிரகவாசிகள் பத்தின செய்திகள் கேட்கிற எல்லாரையுமே வியப்படைய வைக்கும். சமீபத்துல எனக்கு ஏலியன்ஸ் பத்தி ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. பூமியும் இதுல உள்ள உயிர்களும், குறிப்பா மனிதர்களும் அழிஞ்சு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடிக்கடி ஏலியன்ஸ் இந்த பூமிக்கு வந்து போறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. வேற்று கிரக வாசிகளான ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளோட பூமிக்கு அடிக்கடி வந்துட்டு போறாங்க. அதுவும் 2ஆம் உலக போருக்கு அப்புறமா தான் அவங்களோட வருகை அதிகமா இருக்கு. ஸோ அவங்க இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் தான் யூஎஃப்ஓ அப்படிங்கிறாங்க. யூஎஃப்ஓ அப்படின்னா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களா நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு ஏலியன்ஸை பத்தின நிறைய புது தகவல்கள் பலர் கொடுத்துட்டு இருக்காங்க. நியூ இயர் ஸ்பெஷல் எபிசோட்ல திருப்பதி கோயில் தலைமை அர்ச்சகர் திருப்பதிக்கு வேற்று கிரக வாசிகள் தினந்தோறும் வந்து போறதா ஒரு தகவலை முதலா சொல்லியிருந்தாரு. அடுத்து சமீபத்துல ஆந்திரா நெல்லூர்ல அதிசய உருவங்கள் வானத்துல பறக்கிறதா ஒரு நியூஸ் வெளியானது. உடனே நம்மோட 3வது கண் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு போய் வந்தாங்க. அதையெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அதையடுத்து ORDP அப்படிங்கிற அமைப்புல இருந்து டாக்டர் கபிலன் வேற்று கிரகவாசிகளை குறித்து உலகம் முழுக்க நடக்கிற ரிசர்ச் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. இப்போ சமீபத்துல கான்பூர்ல பறக்கும் தட்டு மாதிரியான ஒரு பொருள் வானத்துல பறந்திருக்கு. அத பார்த்தவங்க எடுத்த போட்டோவை கான்பூர் IIT-ய சேர்ந்த ஏரோஸ்பேஸ் விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்லயும் அந்த பறக்கும் தட்டு பத்தி வீடியோஸ் வந்திருக்கு. இதுதான் அந்த பறக்கும் தட்டு பத்தின வீடியோ. அது வேற்று கிரகவாசிகள் டிராவல் பண்ணி வந்த பறக்கும் தட்டு தானான்னு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தி வட இந்திய பத்திரிகைகள்லயும் மீடியாக்கள்லயும் பரபரப்பா இப்ப பேசப்படுது. பொதுவாக வெளிநாடுகளில் தான் யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு போகிறதாவும் அதை பற்றின ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதாவும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவிலையும் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது இன்னும் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது சென்னையில் ஒருத்தர் யூஎஃப்ஓ பார்த்துருக்க தான் நமக்கு தகவல் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். இந்த சமயத்துல தான் நம்மோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ்ல ஏலியன்ஸ் உபயோகப்படுத்துற பறக்கும் தட்டு மாதிரியான ஒரு பொருளை தானும் பார்த்ததா சென்னையில இருக்கிற ஒருத்தர் நமக்கு தகவல் கொடுத்திருந்தாரு. அவரோட பேரு விக்னேஷ். கான்பூர்ல நடந்த நிகழ்வு மாதிரியே தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கும் அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுமே நான் டீமோட விக்னேஷை தேடி சென்னை சிந்தாதிரிப்பேட்டைக்கு டிராவல் பண்ணினேன். விக்னேஷ அவரோட வீட்ல சந்திச்சேன். இவர்தான் விக்னேஷ். BPOல வேலை பார்க்கறாரு. இவர்தான் நட்ட நடு ராத்திரியில ஒரு பறக்கும் பொருளை பார்த்திருக்காரு. விக்னேஷ் எப்பவுமே தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டு மாடியில தான் படுத்து தூங்குவாராம். அப்படி ஒரு நாள் தூங்கும் போதுதான் அந்த பறக்கும் தட்டை பார்த்திருக்காரு. அதெல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2013 வந்து மொட்டை மாலை படுத்துடணும். எப்பவுமே சம்மர் டைமில் மொட்டை மாலை தான் படுப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் படுப்போம். படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஷார்ப்பாக 1 o'clock ஏதோ எனக்கு வைப்ரேஷன் மாதிரி ஏதோ ஃபீல் ஆச்சு. அப்போ நான் வேக்கப் ஆகிட்டு ஸ்கையில் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் மாதிரி ஏதோ இருந்துச்சு. டக்குன்னு தூங்கி என்னன்னு தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு. கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது க்ளவுட்ஸில் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. போது பார்த்தீங்கன்னா பிக் டார்க் சர்க்கிள். அப்போ தான் தெரிஞ்சது இட்ஸ் ஒரு UFOன்னு சொல்லிட்டு. நல்லா பெருசாக நல்லா மதர்ஷிப் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்பயே எழுப்பினேன், அதுக்குள்ளே விசிபிள் ஆயிடுச்சு. அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், இதோட சுருக்கம் தான் UFO. வேற்று கிரகவாசிகள் பயன்படுத்துறதா சொல்லப்படுற இந்த மாதிரி பறக்கும் பொருள்களை UFOன்னு குறிப்பிடுறாங்க. பறக்கும் தட்டை பார்த்த சில நாட்கள்லேயே விக்னேஷ் 2வது முறையும் வேற ஒரு பறக்கும் தட்டை பார்த்திருக்காரு. 2வது தடவை பார்த்த பறக்கும் தட்டோட தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு.
நெருப்பு மாதிரி இருந்த அந்த பொருள் ஜிக்ஸாக்கா டிராவல் பண்ணி மறைஞ்சிட்டதா குறிப்பிடுறாரு விக்னேஷ். ஒரு பந்து எரிஞ்சின்னு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஸ்கைலில் நார்மலாக போயின்னு இருந்தது. டார்க்காக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுப்பி விட்டேன். அவங்க எல்லாரும் பார்த்தாங்க. நார்மலாக அப்படியே கேஷுவலாக போயிட்டு இருந்த மாதிரி அப்புறம் ஜிக்ஸாக் மாதிரி போச்சு. ஜிக்ஸாக் போச்சு, ஒரு 2 சர்க்கிள் அடிச்சுது. அந்த இடத்துல அப்படி ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக சர்க்கிள் அடிச்சது. அப்புறமா ஒரே செகண்டில் அப்படியே விசிபிள் ஆகிடுச்சு. அது கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். விக்னேஷுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எனக்கு வியப்பா இருந்தது. நான் அங்க இருந்து புறப்பட்டேன். விக்னேஷ் பார்த்து அந்த யூஎஃப்ஓ பிளாக் சர்க்கிளாகவும் ஒரு ஃபயர் பால் மாதிரி இருந்ததாகவும் சொன்னார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது அவங்க வந்துட்டு போயிருக்காங்களா, அப்படியே வந்துட்டு போனாலும் என்ன காரணத்துக்காக வந்துட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ORDP ரிசர்ச் குரூப்பில் இருக்கிற ஆனந்தை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன். சென்னையில பறக்கும் தட்டு பறப்பதற்கான காரணங்களையும் பறக்கும் தட்டை பார்த்தவங்க வேற யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிற ஆவலும் எனக்குள்ள அதிகமாச்சு. ஏலியன்ஸ் பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்கள மீட் பண்ணணும்னு முடிவு பண்ணினேன். ORDP இந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஏலியன்ஸ் பத்தின ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்தான் ஆனந்த் சங்கர். இந்த அமைப்புல ஏலியன்ஸ் பத்தின ரிசர்ச் பிரிவுல இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏலியன்ஸ் பத்தின நிறைய அறிவியல் சார்ந்த தகவல்களை இவங்க உலகம் முழுக்க இருந்து கலெக்ட் செஞ்சபடி இருக்காங்க. ஏலியன்ஸ் மட்டும் இல்லாம ஆவிகள், பில்லி சூனியம், பிளாக் மேஜிக் இப்படி ஈஸியா புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை பத்தியெல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. ஆர்கனைசேஷன் ஃபார் ரிசர்ச் ஆன் டெல்டா பிசிக்ஸ் இந்த ORDP அமைப்பை சேர்ந்தவர் தான் டாக்டர் கபிலன். ஏற்கனவே ஒளிபரப்பான 3வது கண் ஏலியன்ஸ் பத்தின எபிசோட்ல டாக்டர் கபிலனை தான் அருண் மீட் பண்ணாரு. நான் ஆனந்த் சங்கர் கிட்ட பேசும்போது ஏற்கனவே இந்த பறக்கும் தட்டு பறந்ததை பார்த்தவங்களோட அனுபவங்களை எனக்கு விவரிச்சாரு. தரமணியை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் பறக்கும் தட்டு பறந்ததை பார்த்த ஒரு தகவலை எனக்கு சொன்னாரு. இப்படி நிறைய பேர் இந்த பறக்கும் தட்டை சென்னையில பார்த்திருக்காங்க. அதனால விக்னேஷ் பார்த்ததும் இந்த மாதிரி பறக்கும் தட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான தகவலை எனக்கு ஆனந்த் சொன்னாரு. இப்போ சின்னதிரிப்பேட்டில் வந்து 2013 வந்துட்டு ஒருத்தர் பார்த்துருக்காரு. அதாவது UFO பார்த்ததா சொல்லியிருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பிளாக் சர்க்கிள் ஒன்று தெரிஞ்சிருக்கு. செகண்ட் டைம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஃபயர் பால் வந்துட்டு ஜிக்ஸாக்ல போயிட்டு பார்த்ததா சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் உண்மையா? சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் நிறைய சைட்டிங்ஸ் இப்போ ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முகப்பேர் இன்சிடென்ட் வந்து த ஹிந்துலேயே வந்திருக்கு. முகப்பேரில் ஒரு ஆஃபீஸர், பேங்க் ஆஃபீஸரோட வீட்டில் இருந்து அவர் வெளியில் வந்து அந்த பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் அவர் வெளியில் லிஷராக இருந்திருக்கும் போது ஒரு சைட்டிங் பார்த்துருக்காரு. என்னென்னா வானத்தில் பிரிக் ஷேப்பில் ஒரு லைட், ஆரஞ்சு கலர் லைட் மட்டும் பாஸ் ஆகி போயிருக்கு. அது மாதிரி ஒரு தடவை இல்லை, 3-4 தடவை அந்த ஷிப் மாதிரியே பின்னாடி கண்டினியூஸாக போயிருக்கு. அவங்க விட்னஸ் வந்து கிளியர் கட்டாக இது வந்து வேறு எதுவும் ஒரு ஷிப்பு கிடையாது, ஒரு பிளேன் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது. இது வந்து நாங்கள் கிளியராக எங்களால் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு பிக் ஷேப்பில் ஆரஞ்சு கலரில் லைட் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து முகப்பேரில் நடந்த ஒரு இன்சிடென்ட். சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு வேற்று கிரகவாசிகள் வந்திருக்காங்க அப்படின்னு ஆனந்த் கிட்ட பேசும்போது என்னால ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது. ஆனந்த் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருந்த ஒரு வீடியோவை எனக்கு காமிச்சாரு. அந்த வீடியோவில் சில நெருப்பு பந்துகள் வேகமா போற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ வந்து தாம்பரத்தில் 2014 லாஸ்ட் இயர் எடுத்த ஒரு வீடியோ. தாம்பரம் ஆர்மி பேஸ் மேலே இது பறந்துட்டு இருந்திருக்கு. இந்த வீடியோ வந்து ORDPக்கு கிடைச்ச வீடியோ. இந்த வீடியோவை சென்னை தாம்பரம் பக்கத்துல எடுத்திருக்காங்க. நெருப்பு பந்து மாதிரி இருக்கிற இந்த பறக்கும் தட்டுகள்ல தான் வேற்று கிரகவாசிகள் இந்த பிரபஞ்சத்தை சுத்தி வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்துல குறுக்கு வழியில புகழ் பெறணும் அப்படின்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. அதனால போலியான வீடியோக்களை கிராபிக்ஸ்ல ரெடி பண்ணி ஏலியன்ஸை பார்த்ததா நெட்ல வெளியிடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஆய்வு செஞ்சு உண்மையான ஆதாரங்களை மட்டுமே அடையாளப்படுத்தி வைக்கிற அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட ஆதாரங்கள்ல சென்னையை சுற்றிய பகுதிகளில் நிச்சயமா பறக்கும் தட்டுகள் வந்து போனது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆர்கனைசேஷன்ஸோட ஃபைல்ஸ் தான் சென்னையிலே நிறைய சைட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த சைட்டிங்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு இந்த மூஃபான் அண்ட் நூஃபோஸுக்கு கேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சைட்டிங் வந்து நாங்கள் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இவ்வளோ விஷயம் சென்னையிலேருந்தே கிடைக்கிது. ஸோ அவங்களோட சில கம்யூனிகேஷன் ஏற்படுத்தும் போது அவங்க இந்த விஷயம்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட ஃபேக் UFO சைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்தையுமே அவங்க ரிசர்ச் பண்ணி இது ஃபேக்கா ரியலா இல்லை இது வந்து வேணுன்ட்டே ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்களா ஜனங்க மத்தியில்
அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோன்னு இப்போ ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோ ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து கிராஃபிக் டிசைனர்ஸ் கிட்ட கொடுத்து இது ஒரிஜினலா இல்லை ஃபோட்டோஷாப்பா இல்லை வேறு ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. வீடியோனா அதோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அவங்களோட டீம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து இது ஒரு எய்தர் இஸ் அ ஃபேக் ஆர் ரியல் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்க்ளூஷனில் தான் கேசஸ் எல்லாம் எடுத்து அவங்களோட ஃபைல் இதில் ரேக்கில் வச்சுருவாங்க எப்பயுமே. இப்படி நிறைய ஆதாரங்களை முன் வச்சு சென்னைக்கு பறக்கும் தட்டுல ஏலியன்ஸ் வந்து போறாங்க அப்படிங்கறத புரிய வைக்க முடியும். இப்படி உலகம் முழுக்கவே ஏலியன்ஸ் வந்து போறதுக்கான அடையாளங்களை குறிப்பிட முடியும் அப்படின்னு ORDP மாதிரியான அமைப்பை சேர்ந்தவங்க உறுதிப்படுத்துறாங்க. இப்படி ஏலியன்ஸ் இந்த பூமிக்கு வர்றது மனிதர்களை அழிவுல இருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சி தான் அப்படின்னு இந்த அமைப்பை சேர்ந்தவங்க உறுதியா சொல்றாங்க. நம்மளோட செல்ஃப் எனர்ஜியை வந்து டியூன் அப் பண்ணும்போது ஒரு சில ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் அப் பண்ணும்போது அது வந்து அந்த ஏலியன் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இப்போ ORDP நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷனில் ரிசர்ச் பண்ணும்போது சில ஸ்டோன்ஸை வச்சு ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன் கிடச்சிருக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஏலியன்ஸ் வந்து போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏலியன்ஸை பத்தி அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி செய்யும் ORDP அமைப்போட ஆராய்ச்சி பிரிவை சேர்ந்த ஆனந்த் அப்படிங்கிறவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏலியன்ஸ் இருக்கிறாங்கிறது உறுதி, ஆனா அவங்கள தொடர்பு கொள்றது எப்படி அப்படிங்கற கண்ணோட்டத்துல தான் இவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட அலைவரிசைகளை வெளிப்படுத்தினா அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஏலியன்ஸ் நம்மோட உணர்வு பூர்வமா தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏலியன்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க கிட்ட இருக்கு. ஆனந்த் மாதிரி இந்த அமைப்பை சேர்ந்த வேறு ஒருத்தருக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான ஆரம்ப கட்ட வெற்றி கிடைச்சிருக்கிறதா ஆனந்த் ஒரு தகவலை சொன்னாரு. UFO கூட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுமா? கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு சில தியரிட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. இப்போ எப்படி நம்ம ரேடியோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரேடியோவை நம்ம டியூன் பண்ணும்போது ஒரு சில ரேடியோ ஸ்டேஷன்ஸ் நமக்கு வந்து ரீட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்மளோட செல்ஃப் எனர்ஜியை வந்து டியூன் அப் பண்ணும்போது ஒரு சில ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் அப் பண்ணும்போது அது வந்து அந்த ஏலியன் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இப்போ ORDP நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷனில் ரிசர்ச் பண்ணும்போது சில ஸ்டோன்ஸை வச்சு ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன் கிடச்சிருக்கு. அப்போ கம்யூனிகேஷன் கிடைக்கும்போது ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் கம்யூனிகேஷன்லாம் கிடைக்கல, ஒரு மைல்டு. பட் இதுலேயே நாங்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக, எனக்கு ஒன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியுது, அதை நாங்கள் இப்போ தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனந்த் கிட்ட பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏலியன்ஸ் எதுக்கு பூமிக்கு வராங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வரதா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் கணித மேதை ராமானுஜர் கூட ஏலியன்ஸ் ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போனதா தகவல் இருக்குது அப்படின்னு ஆனந்த் சொல்கிறார். ராமானுஜர் புகழ்பெற்ற கணித மேதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கணித மேதை ராமானுஜர் ஏலியன்ஸோட கனவு மூலமா தொடர்புல இருந்திருக்காரு அப்படிங்கிற கருத்தை ஆனந்த் குறிப்பிடுறாரு. இரவு தூங்கிக்கிட்டு இருந்த ராமானுஜருக்கு கனவு மூலமா கணித தியரிகளை ஒரு உருவம் வந்து உணர்த்தியிருக்கான். அதையெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல பல அதிசய தகவல்கள் கிடைச்சிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கணித மேதை ராமானுஜர் அவரோட வரலாறுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ராத்திரி படுக்கும்போது என்னுடைய இஷ்ட தெய்வமான நாமகிரிங்கிற தெய்வத்தை நான் வேண்டிப்பேன். எனக்கு ஒரு தியரி, எனக்கு இப்போ நான் கணக்கில் எனக்கு ஒரு தியரி கொடுங்க, எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் படுத்துப்பேன். அது படுக்கும்போது எனக்கு கனவுல இது கனவு மூலமாகவும் கம்யூனிகேட் ஆகலாம். நான் நடுவில் சொல்லலை, கனவு மூலமாகவும் கம்யூனிகேட் ஆகலாம். அப்போ கனவு மூலமாக அவருக்கு சொல்லியிருக்க ஒரு போர்டு வருமா, அந்த போர்டில் ஒரு கை வந்து ஒரு ஃபார்முலா எழுதி கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கை என்ன, யார், எதோட கை, யாரோட கைன்னு எனக்கு தெரியாது. அவரோட தியரிஸ் எல்லாமே நம்ம கிராக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து இந்த வேற்று உலகத்துக்கு போகிறதுக்கு, அதே மாதிரி ஸ்டார் கேட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பேரலல் வேர்ல்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாமே இவங்களோட ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு கிரேட் பர்சனாலிட்டிஸ், உலகமே திரும்பி பார்க்க வேண்டிய பர்சனாலிட்டிஸ், பார்த்த பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஆஃப் டைம் வந்து அவங்க எல்லாரும் இந்த கம்யூனிகேஷனில் இருந்திருக்காங்க. நம்ம சுத்தி நடக்கிற பல விஷயங்களுக்கு நம்மால விளக்கம் சொல்ல முடியறதில்ல. ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா
இந்த பூமிக்கும் அவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கிறது இல்லைன்னு தான் பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்க. அப்படி இறந்து போன மனுஷன் ரேடியோ மூலமா பேசினார் அப்படிங்கிற செய்தி அதை கேட்கறவங்களுக்கும் நம்ப முடியாம தான் இருக்கும். ஆனா இப்படி ஒரு அனுபவம் ஒரு விஞ்ஞானிக்கு ஏற்பட்டிருக்கு. மார்க்கோனி ரேடியோ அலைகளை பத்தின ஆராய்ச்சி செஞ்சு உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி. ரேடியோவை பத்தி ஆராய்ச்சி பண்ற டைம்ல அந்த ரேடியோவுல குறிப்பிட்ட அலைவரிசையில இறந்து போனவங்களோட குரல் இவருக்கு கேட்டிருக்கு. ரேடியோ மூலமா குறிப்பிட்ட அலைவரிசையில இறந்து போனவங்களே தொடர்புக்கு வரும்போது இந்த பிரபஞ்சத்துல வேற ஒரு கிரகத்துல இருக்கும் ஏலியன்ஸ் நிச்சயமா தொடர்புக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஆனந்த் மாதிரியான ஆராய்ச்சியாளரோட கருத்தா இருக்கு. இப்போ மார்க்கோனி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு அவரோட ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வச்சுருந்தாரு. ஒன்ஸ் அவர் வந்து ரிசர்ச்சில் இருக்கும்போது ரேடியோ டியூனப் பண்ணியிருக்காரு மாடிக்கு போய்ட்டு. அப்போது டியூனப் பண்ணும்போது சில டெட் பீப்புளோட வாய்ஸ் கேட்டிருக்கு. அது எப்படி ஒரு இறந்தவர்கள் அவங்க இனிமேல் இங்கே கிடையாது, அவங்க யாருமே கிடையாது, ஒன்ஸ் இறந்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, அதே நேரத்தில் அவர் ரிசர்ச் பண்ணும்போது அந்த டெஸ்ட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டெட் பீப்புளோட வாய்ஸ் கேட்டிருக்கு. ஏன் ஒரு அனதர் டைமென்ஷன்லாம் அனதர் கேலக்சியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட ஃப்ரீக்வன்சியை டேப் பண்ணுறதுக்கு நமக்கு ஏன் கிடைக்காதா? முடியும்ல. ஒன் ஃபைன் டே மேலே வந்து ஸ்பேஸ்ஷிப் ஒன்று வந்துருக்கு. டோட்டலாக அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது இந்த மிலிட்ரி இந்த பவர் பிளான்ட்டோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு அந்த டைமில். ஸ்பேஸ்ஷிப் வந்த டைமில் இந்த மாதிரி ஆயிருக்கும்போது இந்த மிசைல் லான்ச்சர் ஒன்று அங்கே இருக்குது. அந்த லான்ச்சர் மட்டும் ஆன் ஆயிருக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ஏலியன்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். குறிப்பிட்ட தியானம் பண்ணினா ஏலியன்ஸ் நம்மோட தொடர்பு கொள்வாங்க அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏலியன்ஸ பத்தி அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி செய்யும் ORDP அமைப்போட ஆராய்ச்சி பிரிவை சேர்ந்த ஆனந்த் அப்படிங்கிறவரோட தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரேடியோ மூலமா குறிப்பிட்ட அலைவரிசையில இறந்து போனவங்களே தொடர்புக்கு வரும்போது இந்த பிரபஞ்சத்துல வேற ஒரு கிரகத்துல இருக்கும் ஏலியன்ஸ் நிச்சயமா தொடர்புக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஆனந்த் மாதிரியான ஆராய்ச்சியாளரோட கருத்தா இருக்கு. இது எல்லாமே எனக்கு புதுமையான அனுபவங்களா தான் இருக்கு. அமெரிக்காவுல ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை சேமிச்சு வைக்கிற பகுதிக்கு பறக்கும் தட்டு ஒண்ணு வந்திருக்கு. அந்த பறக்கும் தட்டை ஸ்பேஸ் ஷிப்னு குறிப்பிடுறாங்க. அந்த பறக்கும் தட்டு வந்த பிறகு அந்த இடத்தோட நிலைமை மாற ஆரம்பிச்சிருச்சான். அந்த பறக்கும் தட்டுல வந்த ஏலியன்ஸ் அணுகுண்டு மாதிரியான ஆபத்தான கருவிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த அணுகுண்டு கருவி தானாவே வெடிக்க போற சூழ்நிலைக்கு போயிருக்கு. வெடிக்க இருந்த பாம் வெடிக்காம தானாவே ஆஃப் ஆயிருக்கு. ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த மாதிரி சாதாரண சூழ்நிலைய திரும்பவும் ஏற்படுத்தி வச்சுட்டு அந்த பறக்கும் தட்டு அந்த இடத்தை விட்டு பறந்து போயிருக்கு. நம்ம கையில இருக்கிற ஆயுதத்தை பிடுங்கி நம்மளையே மிரட்டுற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை தான் ஏலியன் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணமா இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. இப்போ பர்டிகுலராக யூஎஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து ஒரு பவர் பிளான்ட் இருந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னா, அந்த பவர் பிளான்ட் பக்கத்துலேயே வந்து யூஎஸ் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு, அந்த வெப்பன்ஸு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சேம் இது பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட். என்ன ப்ராப்ளம்னா, அங்கே வந்து மெயின்டெனன்ஸும் நல்லா தான் இருந்திருக்கு. ஒன் ஃபைன் டே மேலே வந்து ஸ்பேஸ்ஷிப் ஒன்று வந்திருக்கு. டோட்டலாக அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது இந்த மிலிட்ரி இந்த பவர் பிளான்ட்டோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு அந்த டைமில். ஸ்பேஸ்ஷிப் வந்த டைமில் இந்த மாதிரி ஆயிருக்கும்போது இந்த மிசைல் லான்ச்சர் ஒன்று அங்கே இருக்குது. அந்த லான்ச்சர் மட்டும் ஆன் ஆயிருக்கு. அந்த லான்ச்சர் ஆன் ஆகி மினிட்ஸ் போய் அந்த பாம் வெடிச்சிருந்ததுன்னா டோட்டலாக எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த டைம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, அந்த பேஸில் இருந்தவங்க, மிலிட்ரி பேஸில் இருந்தவங்க, இங்கே இந்த பவர் பிளான்ட்டில் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த பயத்தில் இவங்க பயத்தோட எட்ஜுக்கு போன பிறகு எல்லாமே தானாக ஆஃப் ஆயிருக்கு. ஈவன் இந்த இன்ஃபர்மேஷனை பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் கூட அனுப்பியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு. பட் மெசேஜ் எதுவுமே போகலை. மெசேஜ் கம்யூனிகேஷனோ இல்லை ஃபோனோ எந்த சிஸ்டமே வேலை செய்யலை. அந்தளவுக்கு ஒருத்தரோட ஃபியரை இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பயத்தோட உச்சத்துக்கு கொண்டு போய் அந்த பயத்தோட உச்சத்தில் அவங்க இருக்கும்போது டோட்டலாக எல்லா வெப்பன்ஸும் தானாக இதாச்சு. ஆன உடனே அந்த ஷிப்பு கிளம்பி போயிருக்கு. என்னதான் ஏலியன்ஸ் வேற டைமென்ஷன்ல இருந்தாலும் அவங்க எப்பவுமே நம்மள கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட வருகை பூமியில எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும்.
எரிக் வான் டானிகன் அப்படிங்கிற விஞ்ஞானி புராணங்களை பத்தி ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. உலகம் முழுக்க அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுல ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா மாடர்ன் மேனை உருவாக்கினது ஏலியன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அதனாலதான் மனித குலத்தை ஏலியன்ஸ் இப்பவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை ஏலியன்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இருக்கு. இன்னைக்கு எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்களை போட்டி போட்டுக்கிட்டு உருவாக்குறாங்க. இந்த பூமிய பல முறை அழிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா நாடுகளும் அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்றாங்க. இந்த மாதிரி உற்பத்தி பண்றது தப்புன்னு மனிதர்களுக்கு உணர்த்த ஏலியன்ஸ் முயற்சிக்கிறாங்க. இப்போ நம்மளோட பாஸ்ட்ல நமக்கு ஒரு 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 டெவலப்மெண்ட் இல்லாத நேரத்தில் அவங்க நமக்கு டெவலப்மெண்ட்டை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படி விவசாயம் பண்ணலாம், நம்மளுடைய ஓன் ஜீனையே அவங்க ரீமாடிஃபை பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ மேபி இதை இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் கொண்டு போகலாம். பட் இந்த நிலைமையிலேயே இவங்க அழிஞ்சு போயிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு லெவலில் அவங்க இவங்க ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா, அதில் இவங்க கண்ட்ரோல்டாக இருக்காங்களா, இல்லை இதை வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு வார்னிங், இதுக்காக அவங்களோட வார்னிங் அலாரம் சைனுக்காக இங்கே பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ எனக்குள்ள வேற ஒரு உணர்வு தோணுது. ஏலியன்ஸ் அப்படின்னாலே முகமூடி மாதிரி ஏதோ உன்னை முகத்துல மாட்டிக்கிட்டு பறக்கும் தட்டுல பூமிக்கு மனிதர்களை பயமுறுத்துறவங்க அப்படின்னு தான் நம்ம சுற்றி கற்பனை கதைகள் புனையப்பட்டிருக்கு. டாக்டர் ரமண தீக்ஷிதர் கூட நம்மோட எபிசோட்ல பேசும்போது ஹாலிவுட் சினிமாக்கள் தான் வேற்று கிரகவாசிகளை வில்லன்களாகவே சித்தரிக்கிறதா வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அவரும் மனிதர்களை காப்பாற்ற வருபவர்கள் தான் வேற்று கிரகவாசிகள்னு சொல்லியிருந்தாரு. அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புராணங்களை நோக்கி நெருங்கி வந்துட்டு இருக்கு. அததான் இன்னைக்கு நான் பார்த்த எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனந்த் மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் ஏலியன்ஸ் மேல முழு நம்பிக்கை வச்சு அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க. அந்த தொடர்பு கிடைக்குமானா மனித குலம் வேறு ஒரு பரிணாமத்துக்கு போகும் அப்படிங்கிறது இவங்க நம்பிக்கையா இருக்கு. அந்த ஆராய்ச்சி வெற்றி பெறணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். அடுத்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சிலம்பு மாட்டிக்கொண்டு கண்ணகியாக உருமாறும் பெண். சித்ரா பௌர்ணமி அன்று ஆக்ரோஷமாக ஆடும் பெண்கள். த்ரில் கண்ணகி வழிபாடு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.